கோயில்களில் வந்து காலை பள்ளியறை மாலை பள்ளியறை அது நீங்களாக 6 காலம் பண்ணுவார். அந்த 6 காலம் எதுக்கு பண்ணுறோம், தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொருவருக்கு முதன்மையாக அனுகிரகம் செய்கிறார் சுவாமி. அப்போ 7 பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த 7 வகை பிறப்பிற்கும் ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒவ்வொரு காலத்தில் அனுகிரகம் பண்ணுறார் சுவாமி. ஒரு காலம் பூஜை பண்ணினா மரம் செடி கொடிகள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும், பயிர் நல்லா விளையும், அந்த மாதிரி சொல்கிறார். அதுக்கு அடுத்த காலம் வழிபாடு பண்ணினா நீர்நிலையில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் நல்லாயிருக்கும், நத்தை அந்த மாதிரி மீன்கள் அதெல்லாம் ரொம்ப க்ஷேமம். அந்த மாதிரி அறிவு சார்ந்து அறிவுக்கும் 6 காலம் வச்சுருக்காங்க. 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவுன்னு தொல்காப்பியர் மிக தெளிவாக பிரித்து சொல்லுகிறார். அதாவது உடல் தாங்கிய உயிர் அனைத்திற்கும் நன்மை செய்வதுதான் சிவாகமங்கள் சொல்லுகிற உண்மைகள். அப்போ சிவாகம பூஜைங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மனுஷாளுக்கு உண்டையும் பலனை தரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு சிவன் கோயிலில் பூஜை பண்ணினா 1 அறிவு உண்டான மரம் செடி கொடியிலேருந்து 6 அறிவு படித்த மனிதர்கள் அதையும் தாண்டின தேவர்களுக்கும் நன்மை தரும். இந்த காலம்புற பள்ளியறை சாயந்தரம் பள்ளியறையில் தேவர்கள் ரிஷிகளுக்கு அந்த பலன் போய் சேருங்கிறான். காலம்புற பள்ளியறை பலன் தேவர்களுக்கு போகும், ராத்திரி பள்ளியறை பலன் வந்து ரிஷிகளுக்கு போகும் அப்படின்னு தான் சொல்கிறான். அப்போ அவள் அத்தனை பேருமே அந்த சிவனை வழிபாடு பண்ணுறா. அவர்களுக்கான க்ஷேமம் அவர்களுக்கான நலம் அந்தந்த காலத்தில் வருது அப்படின்னு சொல்கிறா. அதை வந்து பள்ளியறையில் வந்து முதல்ல தேவ புரோத்தம், ராத்திரியில் ரிஷி புரோத்தம், அதை மாற்று கருத்தும் உண்டு. என்றாலும் இந்த 6 வகை அறிவுசார் உயிரினம் அனைத்திற்கும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நன்மையை தருவதாக இந்த 8 காலமும் அமைந்திருக்கிறது. மிகவும் நுட்பமாக இதை பற்றின விளக்கமான தகவல்கள்லாம் நம்ம தீபாராதனையில் பார்க்கலாம். இந்த சோடசோபச்சார தீபாரணை பார்த்தோம்னா ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு அதிதேவதை இருக்கும். அதில் தீபாரணை பண்ணும்போது எந்தெந்த உயிரினங்கள் இருக்கோ, ஓரினம் அப்படின்னா ஒரு மரம் மாதிரி இருக்கும், விருட்ச தீபம்னு சொல்லுவாள், அதை காமிப்பா. அது மாதிரி அப்படி அப்படியே வருசலாக அஸ்வதீபம் அந்த மாதிரிலாம் தீபம் இருக்குது. அந்தந்த அறிவுசார் உயிரினங்களை அதில் வச்சு அதை வந்து தீபாராதனையாக சாமிக்கு முன்னாடி காண்பிப்பா. அப்படி காண்பிக்கிற பொழுது அந்த பலன் அவளுக்கு வரும். அது காலந்தோறும் அந்த பலன் வரும் அப்படிங்கிறத ஆகமங்கள் மிக தெளிவாக சொல்லி